வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இந்த கடை ரொம்ப அழகாக மாதிரி இந்த சரக்கு தூள் பாக்கெட்டுகள் இருக்குது தானேங்க. இந்த சின்ன சீரகம், பெரிய சீரகங்கள், மல்லியல், அடுக்கு மரக்கரையெல்லாம் இப்போ விலை கொஞ்சம் கூடி கொண்டு போகுது. இங்கெல்லாம் பாருங்க, 1 கிலோ உருளைக்கிழங்கு 200 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 180 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 200 ரூபாய்க்கும் இருக்குது, 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா, ஒரு பொன்னாங்கண்ணி 50 ரூபா. என்ன உருளைக்கிழங்கு 230, 180, பிரியாணியல், வாசனை திரவியங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கடல் பாசி கூட இருக்குண்ணே, 200 ரூபா, 220 ரூபா, 4 விலையில் இருக்குது, 220 ரூபா. இந்தியாவிலேருந்து இமயமலையிலேருந்து கல்பாஸ் இந்த தொங்கல் வரைக்கும் வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த பகுதியாலையும் போய் பார்ப்போம். இல்லை யூடியூப்லாம் போடும். யூடியூப் பேஸ்புக் 1 கிலோ 400 ரூபா, இஞ்சி 80 ரூபா. துணி போட்டு ஒன்று ஒன்று அப்படியே தங்க மாதிரி துடைச்சி வைக்கிறீங்க, அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த காணொலி பற்றி கருத்துக்களை தெரியுங்க. இன்னொரு காணொலி. வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் தலைநகரத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து பின்னுக்கு பார்க்குறதா நீங்கள் வந்து மிக பிரமாண்டமான மரக்கறி சந்தை. இந்த மரக்கறி சந்தையில் இன்றைய நாள் சனிக்கிழமை 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு என்ன விலை விற்கிது என்றதை தான் நாங்கள் இன்றைக்கு இதில் பார்க்க போகிறோம். இது வந்து இலங்கையில் இருக்கிற மிக பிரமாண்டமான ஒரு மார்க்கெட்டுகளில் இந்த ஒரு மார்க்கெட்டும் உண்டு. இங்கே வந்து என்னென்ன விலையில் எப்படி விற்கிதுன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். மரக்கறி என்ன விலை விற்கிது, பழங்கள் என்ன விலை விற்கிது, தேங்காய் என்ன விலை விற்கிதுன்ற எல்லாத்தையும் நாங்கள் ஒரே கூரையங்கள் பார்க்கலாம். உள்ளுக்கு தான் போய் பார்க்கணும். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த மார்க்கெட்லாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குது, என்ன விலையில் இருக்குன்றதை பார்ப்போம். முக்கியமாக வந்து மரக்கறி எங்களுக்கு முக்கியம், மரக்கறி தான் வேணும். அதோட வந்து வேறு பழங்கள் என்ன விலை விற்கிதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி வந்து 280 கிராம் 30 ரூபா விற்கிது. சும்மா அழகான உள்ளி பாருங்கள், அப்படி அழகாக இருக்குது. தேசி பழம் வந்து 100 கிராம் 120 ரூபா, 1 கிலோ தக்காளி 80 ரூபா. அது மாதிரி இந்தியாவில் நல்ல என்ன பச்சை மிளகாய் இருக்குது, 250 கிராம் 100 ரூபா விற்கிறாங்க பாருங்கள். இதை மாதிரி இங்கே வந்து நாங்கள் விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாங்கள் விலை போட்டிருப்பாங்க, அப்படியே பார்த்து கொண்டு போக வேண்டியான். இதில் பாருங்கள், 250 கிராம் கத்தரிக்காய் 80 ரூபா, கோவா 1/2 கிலோ 120 ரூபா. அது மாதிரி வாழைக்காய் வந்து 1/2 கிலோ 120 ரூபா அப்படி விற்கிறாங்க. அது மாதிரி இந்தியாவில் கறி மிளகாய் வந்து 100 கிராம் 80 ரூபா. ஓ, கறி மிளகாய் வந்து விலை கூட 100 கிராம் வந்து கறி மிளகாய் 80 ரூபா விற்கிறாங்க. அது மாதிரி இது வந்து இந்த மல்லியில் 100 கிராம் 80 ரூபா விற்கிறாங்க. மல்லியில் இந்தியாவில் வந்து புதினாயில் இருக்குது பாருங்கள், இந்த வாசங்களுக்கு போடுறது. ஓகே, இந்த வாசத்துக்கு போடுற புதினா. அது மாதிரி அந்த சலட்டில் அப்படி விற்கிறாங்க. லீக்ஸ் வந்து முக்கியமாக 1/2 கிலோ 120 ரூபா விற்கிறாங்க. பப்பாசி பழம் 1 கிலோ 180 ரூபா. இங்கே யார்ட்டையும் விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விலை போட்டிருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியான். இங்கே பாருங்கள், 1 கிலோ உருளைக்கிழங்கு 200 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 180 ரூபா, 1 கிலோ வெங்காயம் 200 ரூபாய்க்கும் இருக்குது. 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ இது என்ன உருளைக்கிழங்கு 230, 180. ஓகேயா, சின்ன வெங்காயம் வந்து 1/2 கிலோ 200 ரூபா விற்கிறாங்க. எப்படி இருக்குது, செம்ம அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகண்டா இதான் அழகு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. இது பாருங்க, இப்படி அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. சும்மா நீட்டாக சுத்தப்படுத்தி இஞ்சால பாருங்க. 1 கிலோ வெங்காயம் 200, 1 கிலோ கிழங்கு 200. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இவங்களோட யாழ்ப்பாணத்து வெங்காயம் 1/2 கிலோ 150. அப்படி 1 கிலோ 1/2 கிலோ தக்காளி பழம் 100 ரூபா. எப்படி ஸ்டைலாக அடுக்கி இருக்குன்றதை வந்து பாருங்கள். இஞ்சியை பாருங்கள், மரத்துலேயே காய்ச்சி தொங்குற மாதிரி இருக்குது. 100 கிராம் 80 ரூபா, 800 ரூபா. இது வந்து அந்த சலட்டுக்கு போடுற இது 250 கிராம் 120 ரூபா. இது சலட்டில் 250 கிராம் 100 ரூபா. வேணா கிலோ கிட்டத்தட்ட 400 ரூபா. எப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மேலே வேறு லெவலில் இருக்குது. பூசணிக்கெல்லாம் சும்மா சிரிக்குது. இங்கே வந்து எங்கென்ன மார்க்கெட் மாதிரி விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து விலை போட்டிருப்பாங்க, அந்த விலையை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். இந்தியாவில் பாருங்கள், 1 கிலோ உருளைக்கிழங்கு 200 ரூபா. நல்ல பெரிய கிழங்கு தான் பாருங்கள், சூப்பர் அழகான கிழங்கு. 1 கிலோ வெங்காயம் 200 ரூபா. இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ நிறைய அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி சும்மா எல்லாம் சாமி விதரம் முடிக்கிறார்கள்.
கூடுதலாக இது கொழும்பு தலைநகரத்தில் இருந்தாலும் தமிழாக்கள் ஆதிக்கம் தான் இந்த பெட்டாக்களில் இருக்கும். இது பாருங்க கோவாவில் பாருங்க மன்ற கலர் கோவா, ஊதா கலர் கோவா வித்தியாசமாக இருக்குது. குடமிளகா அப்படி நிறைய பொருள் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கத்தரிக்காய் 250 ரூபா 100 விற்கிறாங்க. அப்படி என்றால் 400 ரூபா ஒரு கிலோ கத்தரிக்காய் 400 ரூபா. இங்கே இதெல்லாம் நிறைய பெரிய கடைகள் இருக்குது பாருங்கள். இது எனக்கு என்ன பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து 250 ரூபா 100 ரூபா. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கீரை வகை பாருங்கள். இங்கெல்லாம் வித்தியாசமான கீரை இருக்கும். இந்த கீரை நான் சாப்பிட்டதே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையில் கீரை இருக்குது. இதெல்லாம் மாதுளம்பழம், மாம்பழம், பச்சை மிளகா பாருங்கள். நல்ல பெரிய பச்சை மிளகா 250 ரூபா 100 ரூபா. கிலோ 400 ரூபா. எவ்வளோ பெரிய பச்சை மிளகா. இதெல்லாம் வந்து இது வந்து கொச்சிக்கான்னு சொல்கிறது. இது வந்து 100 கிராம் 120 ரூபா பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நெத்தலி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, உள்ளி பாருங்கள். உள்ளி வந்து 250 கிராம் 100 ரூபா, 150 ரூபா. கிலோ 600 ரூபா. நல்ல உள்ளி, பெட்டிய உள்ளி. ஓகே, அப்படி இப்படி இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு இந்த மார்க்கெட் இருக்குது. இப்படியே போய் பார்க்கலாம். இஞ்சி 250 கிராம் 200 ரூபா. அதே மாதிரி இந்த சரக்கு தூள் பாக்கெட்டுகள் இருக்குது தானுங்க. இந்த சின்ன சீரகம், பெரிய சீரகங்கள், மல்லியல், கடுகு அப்படியான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சின்ன பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து பண்ணிட்டு போக முடியாமல் பாருங்க. தூள், மஞ்சத்தூள், இந்த கட்டைத்தூள், புளி, இது வராங்க. இந்த மசாலா ஐட்டத்தை பாருங்க. இதெல்லாம் இது 100 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கராம்புகளும் 100 ரூபா தான். இதில் இருக்கிற மசாலா முழுக்கள் மேலே எல்லாமே இருக்குது. ஸ்பைசஸ் நன்றி. இதில் இருக்கிற இந்த மசாலாக்கள் எல்லாமே 100 ரூபா தான் பார்த்தீங்களா. அப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இதுகளை வேண்டலாம். இப்படி இருக்குது. ஆனால் இருக்கிற மார்க்கெட்டுகளோட இங்கே சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த கோவா வந்து எப்படி சுத்தப்படுத்துகிறாருன்னு பாருங்கள். அப்படி சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் வந்து 210 ரூபா. ஒரு தேங்காய் 210 ரூபா. நல்ல தேங்காய் 210 விற்கிது. அது மாதிரி இந்தியாவில் ஒரு கட்டு கீரை பொன்னாங்கானி. ஆனால் இது எவ்வளோண்ணா ஒரு கட்டு? 60-50 ரூபா. ஒரு பொன்னாங்கானி 50 ரூபா. நல்லா நிறைய இருக்குது. கொண்டு காணும், கொண்டு பண்ணினா காணும். உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இஞ்சால 180 போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு கிலோ 150. அங்கே 200 விற்கிது. உள்ளி இஞ்சால வரைக்கும் 130 ரூபா. அங்கே 150 போட்டிருக்கோம். இப்போ கூடி குறைகிற விலை. ಈಗ 3 ಕಣ್ಣ ಕೂಡ ಗಜಾಳ್ ಮೂವತ್ತ ಕಣ್ಣ ಮೇಲೆ பேசுவாங்க. இது வந்து இங்கே பாகக்காய் இருக்குது 250 ரூபா, 250 ரூபா, 150 ரூபா, 600 ரூபா பாகக்காய். இப்படி நிறைய இருக்குது. சரியோ, இது வந்து கொழும்பில் இருக்கிற மார்க்கெட் பெட்டா. இங்கே விலை போட்டிருப்பாங்க, பார்த்துட்டு போக வேண்டியான். வேறு என்ன இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இது என்ன விலையாண்ணா அது? ஓ இருக்கா என்ன விலை இந்த இது? இது இந்த மசாலா இது அப்படியே அந்த கிழந்த எல்லாமே 100 ரூபா. வேறு இந்த மசாலா எல்லாமே இருக்குதுல்ல. இந்த இது வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. இது எங்கே இந்த எடுக்கிற நீங்கள் எப்படி? இதெல்லாம் பிரியாணி செய்கிற ஐட்டங்கள் என்ன? பிரியாணி செய்கிறது, பிரியாணி செய்கிறது, கரம் மசாலா இது நிறைய இருக்குது. இது என்ன அவ்வளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது 200 ரூபா. இதெல்லாம் முக்கியமாக பிரியாணிகள், வாசனை திரவியங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கடல் பாசி கூட இருக்குண்ணே. இங்கே இருக்குது ரோஸ்பெரி கல்பாசி. இது என்ன ரோஸ்மெரி? என்ன ரோஸ்பெரி? என்ன செய்யுது? ரோஸ்பெரி வாசம். இது வந்து சாப்பாடுக்கு போடுறேன், பிரியாணிக்கு போடுறேன், கொண்டைக்கு எண்ணெய் காய்ச்சி பியோர் ஒயிட் கோகனட் ஆயிலுக்கு
அதில் மிக்ஸ் பண்ணி கரைஞ்சிடத்தோட கொண்ட நீட்டமாக போடுது. தலைமுடி வளர்றது, தலைமுடி வளரையும். தலைமுடி வளர்றதுக்கு போடுறதான் பாருங்க. சிலவங்க முடி கொட்டுற இதுக்கு முடி போகிறவங்களுக்கு ரோஸ்மெரி, கரைஞ்சீரம், முருங்காய் இலை, தேங்காய் பியோ ஒயிட் ஆயில் போட்டு அதை அப்படியே காய்ச்சி கிழமைக்கு ஒருக்க யூஸ் பண்ணும். அப்படியா? யாருக்கும் தேவைன்னா உங்களை எடுத்தா ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? கொடுப்பீங்க? ஃபோன் நம்பரை கொடுத்துருவோம். நீங்கள் தான் காய்க்கும், நாங்கள் காய்ச்சி தர மாட்டோம். என்னென்ன எங்களுக்கு டைம் இல்லை. அது நாங்கள் தர சாமான் ஃப்ரெஷ் சாமான் நீங்கள் ஸ்பைசி சாமான்களை உங்களுக்கு எதுவும் தேவைன்னு சொன்னால் இந்த இதில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி தானே? ஃபோன் நம்பரும் தந்துருக்குறேன். பிரியாணி பிரியாணிக்கு போடுறது எல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. பிரியாணி மசாலா இருக்கா உங்கள்கிட்ட? எங்கே இருக்குது? பிரியாணி மசாலா இருக்கு. ரைட். நீங்கள் செஞ்சு ஹைதராபாத் ஒரிஜினல் இதெல்லாம் வெளிநாட்டில் பழவின இருக்குது. குவைட்டில் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே. நல்ல வாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி வாசமாக? நல்ல வாசம். ஹைதராபாத் சொல்லுங்கள். நன்றி. குவாலிட்டியான சாப்பாடு. ஒரு நல்ல வாசமாக இருக்குது. அது தான் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். இதான அண்ணன் இந்த ஃபோன் நம்பர். இந்த இப்படியான மசாலாக்கள் தேவைன்னா பண்ணிக்கொள்ளுங்க. 0777 19 83 83. சரி, நன்றி அண்ணா. இது கருவா எல்லாம் இருக்குங்க. இலங்கை கருவா, ரோஸ்மெரி, கரிஞ்சீரம் இருக்குண்ணே. ரோஸ்மெரி பூ, கல்பாசி, கடல்பாசி, கல்பாசி இந்தியாவிலேருந்து இமயமலையிலேருந்து கல்பாசி. சரியா? கடல் பாசி வேறு, அது சஞ்சக்கு எடுப்பாங்க. பிரியாணிக்கு எடுக்கிறது வந்து இதுதான் கல்பாசி. ஒரு கிலோக்கு இவ்வளோ தான் போடும். 1 கிலோ. இதெல்லாம் முக்கியமான சாமான். மேலே வைக்கிற பேக்டீரியா கிருமி எல்லாம் இல்லாமல் டெய்லி சாப்பிடும். நன்றி அண்ணா. நன்றி. நன்றி. இப்போ சந்திக்கும். யூடியூப்பில் போடு. யூடியூப்லாம் போடுவோமா? யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் போடுவோம். நன்றி. ஏழு நம்பருக்கும் போடுங்க. நம்பரை கொடுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணினா ஆன்லைனில் நாங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவைப்பட்ட சாமானை நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வாசலுக்கே வந்து தருவோம். சரியா? ஆனால் அதுக்கு சார்ஜ் ரைடர் டெலிவரி சார்ஜ் நீங்கள் கட்டி எடுக்கும் இல்லையா? ஓகே, டெலிவரி சார்ஜ் கட்டி எடுக்கும். சரி, நன்றி. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனால் 500,000க்கு கால் பண்ணவான 5,000 மாதிரி சாமான் எல்லாம் மிக்ஸ் எடுக்க போகல நான் நல்ல வேலை டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்தேன். ரைட். அதிக அளவுக்கு அதிகமாக எடுக்க சொல்கிறார். அப்போ தானே நம்ம அனுப்ப முடியும். ஓகே, அன்னையோட தொடர்பு கொடுக்கும். பாய். நான் நன்றி. 500,000க்கு எடுத்து அதில் நஷ்டம் கண்டிப்பாக. தூரத்து ரைடருக்கு அது இது டெலிவரி பண்ண போக்கில் அந்த லாபம் அவ்வளோ ரைடர். சரி, நான் சொல்லிடுறேன். நன்றி. ஓகே, பாய். நன்றி. அப்போ இப்படியான நல்ல மனிதரை இருக்கிறாங்க. கூப்பிட்டு கதைச்சிருந்தார் அண்ணா. ஸ்பைசி ஆகிட்டாங்களா? ஓகே தானே? தேவையான நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி இந்தியாவில் நிறைய இருக்குது. தக்காளி பழங்கள், உருளைக்கிழங்கு இந்தியாவில் வேற விலை குறையுது. முன்னுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, பின்னுக்கு வேற குறையுது விலை. கருவாடு, நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பைசி கடை பாருங்கள். ஸ்பைசி கடை இங்கே அப்படி அந்த அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. இந்த இதில் கட்டை தூள்கள், மசாலா தூள்கள், வெந்தயம் எல்லாமே அடிக்கடிக்கு வச்சுருக்கு. ஓகே, இதுகள் எல்லாமே இங்கே இருக்குது. வேணுமான நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுகள் வேண்டாத நீங்களுக்கு அக்கா வாழைப்பழம் விற்கிறா 250 ரூபா, 80 ரூபா. கறிமிளகாய். ஓகேயா? இந்த அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கலுக்கு வந்துட்டோம் பாருங்கள். அந்த தொங்கல்லேருந்து இப்போ நாங்கள் இந்த தொங்கல் வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ இந்த பகுதியாலையும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. சரி தானே? 2 பாதை இருக்குது. ஒரு பக்கம் அந்த பாதை, இந்த பாதை இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பாதைக்குள்ள போய் பார்ப்போம். இந்தியாவில் 1/2 கிலோ 300 ரூபா. அண்ணன் வந்து நல்லா கத்தி வியாபாரம் செய்கிறார். ஓகே தானே? இது வந்து அடுத்த பாதையால் சுற்றி அப்படியே போவோம். வேறு மசாலா கடையில் நிறைய இருக்குது. இந்தியாவில் 100 ரூபா போட்டிருக்காங்க. பாருங்க,
தக்காளி பழம், தேசிக்காய் எல்லாமே இருக்குது. பூசணிக்காய் 1 கிலோ 100 ரூபா. பட்டக்கான்னு சொல்கிறோம். பூசணிக்காய் 100 ரூபா. அன்னாசி பழம் இருக்குது பாருங்க. ஒரு கிலோ மாங்காய் 50 ரூபா. 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோ 1 ரூபா போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? ஏனுங்க 1 கிலோ 100 ரூபா. சாரி, ஓகேயா. மார்க்கெட் இப்படி தான் சும்மா கேரட்டை பாருங்கள், மின்னுது. 1 கிலோ 120 ரூபா. போஞ்சிக்காருக்கு 1/2 கிலோ 200 ரூபா. 1 கிலோ 400 ரூபா. பீட்ரூட் 1 கிலோ 120 ரூபா. நல்ல மலிவாக இருக்குது பீட்ரூட் பாருங்கள். இப்படி மரக்கறி மார்க்கெட்டில் விலை போடுறத எங்கண்ட ஊர்லேயும் செய்யணும். அப்போ தான் சரி வரும். தேங்காய் பாருங்கள் 180 ரூபா, 190 ரூபா, 200 ரூபா, 220 ரூபா. 4 விலையில் இருக்குது. 220 ரூபா. ஓகே, இப்படி மிக பிரம்மாண்டமான இந்த மார்க்கெட்டில் என்னென்ன விலை விற்கிதுன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். மறக்காம இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோட பயிருங்க கட்டாயம். சரி, இதில் பாருங்க. இதான் சலட்டிலியன்னு சொல்கிறது. 1 கிலோ 400 ரூபா. இஞ்சி 80 ரூபா, 100 கிராம். இந்தியாவில் பாருங்கள். ஓகேயா, இப்படி நிறைய இருக்குது. இப்போ திரும்பி வந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம். ஓகே, இப்படியே வெளியில் போவோம். மறக்காமல் அந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிது இன்றைய மரக்கறி விலையல்ன்றதையும் சொல்லுங்கள். சரியா? ஓகே ரவுளை, இந்த காணொலி இப்படியே நான் அது வரைக்கும் கொண்டே காட்டிட்டு முடிக்கிறேன். பாருங்கள் எப்படி நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க. உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்றே மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கடையை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த கடை ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, மறக்காமல் இந்த காணொலி பற்றி கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். உறவுகளே, இந்த வரங்க இந்தியாவில் அந்த மசாலா கடை. என்ன மாதிரி நீ தான் சொல்லணும். ஏன்னா இந்த மலிவா மரக்கறி? ஆமாம், மரக்கறி எல்லாம் இப்போ விலை கொஞ்சம் கூடி கொண்டு போகுது. தக்காளி பழம் நல்ல சிவப்பாக இருக்குது. எங்கே தேவை? எந்த ஊரா இது? யாழ்ப்பாணம் தக்காளி. யாழ்ப்பாணம் 1 கிலோ 240 ரூபா. எங்கண்ட ஊர்லாம் அப்படியே கொட்டிட்டு தான் விற்பாங்க. இங்கே நீங்கள் நல்லா துடைச்சி வைக்கிறீங்க. யாழ்ப்பாணம் அது இப்படி தானே. இவ்வளோ டேமேஜ் இருக்குது, பழுது இருக்குது. பழுதோட கொட்டி போட விற்கல தானே. அப்படியா? காசு கொடுத்து எடுக்கிறேன். துணி போட்டு ஒண்ட அப்படியே தங்க மாதிரி துடைச்சி வைக்கிறீங்க. அழகா இருக்கு. காசு கொடுத்து 10 ரூபா கொடுத்து வாங்க, நல்லா சாமான் கொடுக்கணும். அப்படியா? அதை சுட்டி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குது. நன்றிண்ணா, நன்றி. போயிட்டாரு. உங்களோட பேர்? என் பேர் கிஷான் தானே. நன்றியா? ஓகே, இங்கே பாருங்கள். அந்த ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் அப்படியே துடைச்சி தான் வைக்கிறேன். உண்மையிலேயே எங்கண்ட ஊர்லேயே அப்படி இல்லை. அள்ளி கொட்டிட்டு அப்படியே விற்றுட்டு போகிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகே, பார்த்தீங்க தானே. மறக்காமல் இந்த காணொலி பற்றி கருத்துக்களை தெரியுங்க. இன்னொரு காணொலி சந்திங்க.